ஹலோ மக்களே 727 பேர்லாம் போன எபிசோட்னு பார்த்தா டொஃப்ளமிங் வந்து மொத்த ஸ்ட்ரிங்ஸை வந்து சுருங்க வச்சுட்டான். அது ஸ்ட்ரெயிட்டா அந்த ஊருக்குள்ள சென்டரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கமா நம்ம லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியரை தாண்டி புதுசா ஃபோர்த் கியரை வேற இப்ப அவைக்கன் பண்ணிட்டான். ஃபோர்த் கியர்னு சொல்லிட்டு வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்கான். இதான்டா பவுன்ஸ் மேன்னு சொல்லிட்டு நிக்கிறான். பார்த்தா டொஃப்ளமிங் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்னதுடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பவுன்ஸ் மேன் வந்து வேற லெவலா யூஸ் பண்றான். கம்மு கம்மு கால்வரி அட்டாக்கு காங்கு கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்டாக்கும் வேற லெவலா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் அவன் ஆர்னமெண்ட் ஹாக்கியவோ போட்டுட்டு மாசம் வந்து நம்ம லூஃபி அடிக்கிறான். ஆனா அந்த அட்டாக் ஒர்க் ஆக மாட்டுக்கு அடிச்சு ரிட்டர்ன்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கம்மு கம்மு கால்வரின்னு சொல்லிட்டு அடிச்சு டொஃப்ளமிங்கத்தை ஏர்ல பறக்க விட்டுட்டான். அவனை டொஃப்ளமிங்கத்தால வந்து லூஃபிக்கு நிகரா நிக்க கூட முடியல. யாரா இவன் ரப்பர் பால் மாதிரி இருக்கான். டொஃப்ளமிங்கத்தை அடிச்சு பறக்க விடுதானு சொல்லிட்டு பாக்குறாங்க. அடிச்சு அடியில எத்தனை பில்டிங்கும் தாண்டி போய் விழுறான். அவன் லூஃபி வானத்துல வர பறக்காம எப்படி பறக்காமனா கீழே இருக்க ஃபோர்ஸை வந்து அப்படி வந்து ஃபோர்ஸ் பண்ணி வானத்துல நின்னுகிட்டு இருக்கான். கேவண்டிஷ் ஷாக் ஆயிட்டான். இது முகிவராவாடா, இவன் ஏன்டா இவ்வளவு பெருசா இருக்கான், பாக்க டிஃபரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் ஆனா இவன் ஹாக்கியை ரொம்ப அதிகமா யூஸ் பண்றான்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமான்னு சொல்லிட்டு கேவண்டிஷ் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல சடனா யாருன்னு பார்த்தா பர்கஸ் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் முகிவரா எங்கடா இருக்க, ஒன்னதாண்டா தேடி வந்திருக்கேன், உங்கூட விளையாடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா பர்கஸுக்கு பின்னாடி வந்து கோவாலா பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா. பிளாக் பியர்டு க்ரூல உள்ளவன் ஃபர்ஸ்ட் மன் ஷிப்ல இருக்கவன் ஜீசஸ் பர்ஜஸ் இங்க வந்திருக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா. டேய் இவனை கண்டுபிடிச்சு கதையை முடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். லூஃபியை தேடி தான் வந்திருக்கானு சொல்லிட்டு கோவாலா பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க வந்து வியலோ பண்ணதான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. லூஃபி பேட்டில் மட்டும் தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமான்னு சொல்றா அவளும். இன்னும் டொஃப்ளமிங் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கான். மிச்சபடி எல்லா எக்ஸிகியூட்டிவ் சாச்சிட்டாங்க போய்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா மக்கள் எல்லாருமே சென்டர் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டொஃப்ளமிங் கதை முடிஞ்சிருச்சுன்னா அந்த பேட் கேஜ் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படிதானு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமான்னு சொல்றா. மக்களும் சந்தோஷப்படுறாங்க. இங்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஜோரோ தான் கட்டுறாங்க. அவனும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். டேய் எந்த டைரக்ஷன்ல தான்டா நீ ஓடுற, எதை தேடி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாமுராய் கேட்டுக்கிட்டு இருக்கான். இது என்னடா வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதான் ஸ்பிரிங் ஸ்பேரோ, எங்களோட பறவை எப்படி இருக்கு, காஞ்சிரோ ரெடி பண்ணா கிங் பிளாட்டூர்ல இருந்து நாங்க பறந்து வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் காஞ்சிரோ ஸ்பிரிங் ஸ்பேரர்னு சொல்றானுங்க. பார்த்தா அதெல்லாம் பறக்க கூட முடியல. சரிடா நானும் பறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோரோ அது மேல ஏறுதான். அதால பறக்க கூட முடியல. உயிரை புடிச்சுக்கிட்டு அது அங்க எங்கேயும் தவண்டு போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு பக்கம் பார்த்தா அந்த பேட் கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ரொம்ப சின்னதா வந்துருச்சு. இதுல என்னன்னா மொத்த பில்டிங்குமே துண்டா உடஞ்சு போய்கிட்டே இருக்கு. எல்லா பில்டிங்குமே 8 துண்டா போகுது. இங்க ஒரு பக்கம் பார்த்தா டே டொண்டட்டாஸ் வாங்கடா போன்னு சொல்லிட்டு பிராங்கி ஒரு பக்கம் ஸ்மைல் ஃபேக்டரிக்குள்ள வரான். அடிச்சு நொறுக்கியாச்சுல வாங்கடா கிளம்புன்னு சொல்லிட்டு ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காப்பாத்தியாச்சு, வாங்க போவோம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. ஸ்மைல் ஃபேக்டரி துண்டு உடைய போகுது. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்மைல் ஃபேக்டரி மட்டும் உடைக்கவே முடியல. ஃப்ராலண்டி எதுக்கு அந்த ஸ்மைல் ஃபேக்டரி அவங்களால உடைக்க முடியலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் இப்ப தான்டா புரியுது, சி பிரிசன் ஸ்டோனால செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் கட் பண்ணவே முடியாது. டெவில் ஃப்ரூட்டரை வந்து தடுக்கிறதுக்காண்டி தான் அந்த சி பிரிசன் ஸ்டோனே இருக்கு, அதை உடைக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இடத்துல இங்க என்ன ஜோரோ வானத்துல பறந்து வரான். டே பிராங்கின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. டே கினிமோனு நீங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம அந்த டைரக்ஷன் நோக்கியாண்டா ஓடவே செய்யணும், நீங்க ஏன்டா இந்த இடத்த நோக்கி வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் இந்த ஸ்ட்ரிங்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு ஒரு வழி வாய்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் லூஃபி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் டைம் நம்மளுக்கு தேவைப்படுது, இந்த ஸ்ட்ரிங்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே விஷயம் எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல கட் பண்ணி நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. அவனும் என்னன்னு பார்த்தா அவன் ஹாக்கி யூஸ் பண்ணி வானத்திலே பறந்துகிட்டு இருக்கான். இங்க டொஃப்ளமிங் செதறி கிடக்குறான். இவனோட ரப்பர் பவரை வந்து கலர் ஆஃப் ஆர்மர் யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. இப்ப அந்த தெளிவா புரியுது. வாயிலிருந்து புகையா வர பறக்க ஆரம்பிக்குது. எல்லாமே ஹாக்கி தான். டேய் ரொம்ப டைம் எடுத்துக்க கூடாது, இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். டேய் முகிவரா எவ்வளவு நேரம் உன்னால இதை ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு நேரத்துல என்னோட ஸ்ட்ரிங்ஸ் பவரை மட்டும் பாருடான்னு சொல்லி தரை இன்னைக்கு ஒரு அழுத்துறான். ஆஃப் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். லூஃபியை லாக் பண்றான். டேய் கிரவுண்ட்ல இருந்து எப்படா இதெல்லாம் வர வைப்ப, டேய் இந்த டவுனுக்கு என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் இதான்டா டெவில் ஃப்ரூட் யூசர் அவேக்கனிங் பண்ண வேண்டிய இன்னொரு ஸ்டேஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னடா ஸ்டேஜ்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சடனா தலை நோக்கி ஸ்ட்ரிங்ஸை போட்டு விடுதான். ஸ்ட்ரிங்ஸை போட்டு விட்டோன்னே இது என்னோட பவரை மட்டும் பாருன்னு சொல்றான். பேரமித்திய பவர் மாதிரி இல்லையடா, தொட்டது எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்ஸா மாத்துறான், இதே எப்படா பண்ண முடியும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பாடான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா நடக்கிற இடம்லாம் வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா சுத்தி அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். நீ என்னனாலும் பண்ணு, என்னோட பாடி உனக்கு ஈக்குவலா கீப் அப் பண்ணிக்கிட்டே வரும்னு சொல்றான். லூஃபியை ஷாக்ல பாக்குறான், என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இவன் கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு லூஃபி வானத்துல இருந்து ஜெட் வேகத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அவன் தொடுது இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிங்ஸா மாத்திட்டு வந்துகிட்டே இருக்கான். பார்த்தா எல்லா இடத்தையும் ஸ்ட்ரிங்ஸா மாத்துறான். பார்த்தா நம்ம லூஃபி அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். லூஃபிக்கு எங்க போனே தெரியல. அவனோட கம்மு பவர் யூஸ் பண்ணி வானத்துல பறக்குறான். ஆனா அவனால நிக்க கூட முடியல. சுத்தி வந்துகிட்டு இருக்கான். டேய்
உனக்கு ஃபைனல் போவை போட்டு உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இன்னும் அந்த பேர்ட் கேஜ் ஊரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. மக்களோ பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. நிப்பாட்ட கூட முடியாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்னன்னு பார்த்தா ஒரு பாட்டிலாம் சாஞ்சிரவே செஞ்சுட்டா. பாட்டி வாங்க பாட்டி வாங்க பாட்டின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்னால ஓடவே முடியாது, நீங்க இருந்து போ, இனிமேல் நான் இங்க இருந்துக்கிறேன், நான் இனிமேல் இங்க சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்றா பாட்டி. இனிமேல் இந்த டவுன் டவுன்ல இருந்து என்னால ஓடி வர முடியாது, என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. இங்க இன்னொரு பக்கம் யாராச்சும் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, யாராச்சும் இவங்களை இங்க இருந்து தூக்கிட்டு போ, உதவுங்க உதவுங்கன்னு சொல்லிட்டு டாக்டரோ கத்துறாரு. ஆனா பேஷண்ட்ஸுக்கு யாருமே உதவியும் மாட்டுக்காங்க. என் பையனை வேற காணோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் அங்க இங்கே நடந்து வந்துகிட்டே இருக்கா. ஆனா எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங்ஸும் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தன் கால் உடைஞ்சு வேற ஒருத்தன் படுத்திருக்கான். சரி நான் கிவ் அப் பண்ணிட வேண்டிதான், இந்த டொஃப்ளமியும் நம்ம கதையை முடிக்காம இருக்க போறது இல்ல, நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சாஞ்சு கிடக்குறாங்க. அடிபட்ட ஒருத்தர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஸ்ட்ரிங்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கு. இங்க என்னன்னு பார்த்தா சடனா கிங்கோ ஷாக் ஆகி நின்னுகிட்டு இருக்காரு. கிங் ரீக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. சடனா அந்த போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. டேய் நான் தான் கிங் பேசுறேன், இல்ல ஃபார்மர் கிங் பேசுறேன், நான் தான் ட்ரெஸ்ஸரோ சொல்ல ரீக்கு டோல்டா 3ல உள்ள கிங் ரீக்கு பேசுறேன்னு சொல்றாரு அவரு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க சிச்சுவேஷன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டொஃப்ளமிங் பண்ண ட்ராப்னால அந்த பேட் கேஜுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளால இப்ப தப்பிக்க கூட முடியாத சூழ்நிலை நம்ம இப்ப இருக்கோம். இப்ப எல்லாருமே இந்த ஊர்ல உள்ள ரியாலிட்டியை நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இப்ப நம்ம கண்ட்ரியை தான் நம்மளுக்கு முதல்ல காப்பாற்றணும். இது ஒன்றும் கனவு கிடையாது, நம்ம ஊர்ல அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேட் கேஜ்ல நம்ம கண்டிப்பா தப்பிச்சே தீர்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷமா இவனோட பப்பட்டாவும் இவன் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த துரோகம் அநியாயம் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம முடிஞ்சிரும். இந்த எல்லா வாரியரையும் நம்ம வைப் அவுட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஃபேமிலியில இருக்க எல்லா எக்ஸிகியூட்டிவ் சாஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது டொஃப்ளமிங்க மட்டும்தான். மிச்சபடி எல்லா எக்ஸிகியூட்டிவ் சாஞ்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்ல பாக்குறாங்க. அது மாதிரி இப்ப டொஃப்ளமிங் கூட சண்டை போடுறது முகிவரா லூஃபி பேட் கேஜ வந்து அவனால தான் தடுக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்ப அவனை நம்புவோம், இந்த பேட் கேஜ் கண்டிப்பா ஸ்டாப் ஆகும், இந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் இதை நீங்க நம்பி தான் தீரணும்னு சொல்றாரு அவரு. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, உங்களால எந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சர்வே பண்ணிக்கிட்டே இருங்க, எந்த அளவுக்கு ஓட முடியுமோ நீங்க ஓடிக்கிட்டே இருங்க, உங்க கால் உடைஞ்சாலும் நீங்க தவண்டாச்சு போய்கிட்டே இருங்க, எதுக்காண்டி எந்த விஷயத்துக்காண்டி ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க மக்களேன்னு சொல்லிட்டு கத்துறாரு அவரு. புரியுதான்னு சொல்லிட்டு சடனா பாட்டி டென்ஷன் ஆயிட்டா. நான் என் உயிரை காப்பாத்தி தீரும்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல ஓடுறா பாட்டி. ஒரு பக்கம் ஒருத்தர் நொண்டி நொண்டி போய்கிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா நேவியும் பைரட்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. என்னன்னா பேஷண்ட்ஸ் எல்லாரையும் மக்கள் சேர்ந்து காப்பாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டுட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மாசா காட்டுறாங்க. அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பையனும் வேகமா ஓடி வரான். இந்த பேட்டில் முடிவில்லை, என்னோட உயிரை காப்பாத்தி திருந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம உயிரை டொஃப்ளமிங்கத்துக்கு இருந்து நம்ம முகிவர் அலூஃபி காப்பாத்தோம்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல ஓடுறாங்க. அதோட முடியாத அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.